வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் கிருபையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழப்போகிறவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய இல்லடுகளை ஈமானிய உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து அந்த மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் இந்த உலகில் வாழ்ந்து அந்த மார்க்கம் அல்லாஹுக்குமுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்திகரமான அந்த வாழ்க்கையாக அமைத்து கொண்டு அந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் இந்த உலகையும் வென்று மறுமையில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று நானும் நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டுகின்ற ஆசையோடு நானும் நீங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துக்கு நடுவில் அல்லாஹு தாலா நமக்கு வாழ்வையும் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் சில நேரங்களில் இழப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சந்தோஷமும் இழப்பும் துயரமும் என்பது என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் இது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்ட அல்லது அல்லாஹுவால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற, அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி பற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு துன்பத்தின் போது ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும், ஒரு மூமினுக்கு சந்தோஷகரமான செய்தி வரும்போது அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் தான் இந்த அடியான் வாழுகிறானா என்பதை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு மனிதர்களை அல்லாஹ் பரிசீலனை செய்கிறான். இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சூரா முத்தஸிர் என்கிற இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா மிக அழகாக சில செய்திகளை சொல்லி காட்டுகிறான். இதில் அல்லாஹு தாலா 71வது அத்தியாயம் 41வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் 41வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபி ஜன்னாத்தின் எத்தசாஅலூன், சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் கேள்வி கேட்பார்கள். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பார்கள், விசாரித்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொள்வாங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த காலப்பகுதிகளை சீராக நலவாக அமைத்தார்களோ, இந்த அமைத்த உறவுகளுக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்து விடுவான். இந்த சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் சில வார்த்தைகளை சிலர் உரையாடி கொண்டிருப்பார்கள். நாம் பொதுவாக சில இடங்கள் கிடைக்கும் போது ஒரு கூட்டாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கதைத்து கொண்டிருப்போம். இதுபோல் சொர்க்கத்தில் அவர்கள் கூட்டாக நின்று கதைச்சு கொண்டிருப்பாங்களாம். இந்த நேரத்தில் அவங்க கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அனில், அந்த அல்லாஹ் சொல்லுவான், அனில் முஜ்ரிமீன், யாரை பற்றி பேசுவார்களாம்? சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தில் அநியாயமாக இருந்து உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அந்த சமூகத்தை பற்றி பேசுவார்களாம். அப்போ அவங்கள கேட்குற நேரத்தில் குற்றவாளிகள் குறித்து அவங்க சொர்க்கவாதிகள் பேசுவார்களாம். என்னப்பா நம்மளோட இருந்த அந்த மனுஷன் என்ன ஆயிட்டு, அவரை காணலையே, அவர் என்ன இப்படி நரகத்துக்கு போயிட்டாரு, அவர் எங்கே என்ன விசாரிப்பாங்களாம். இந்த விசாரணை எல்லாம் சொல்லும்போது அந்த சொர்க்கவாதிகள் தங்களோடு உறவாடுவது மட்டுமில்லாமல், தங்களுக்குள் உரையாடி கொள்வது மட்டுமல்லாமல் அந்த நரகவாசிகளோடும் உரையாடுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ சொர்க்கவாதிகளுக்கு நரகம் காட்டப்படுகிறது. தன்னோடு இருந்தவர்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கத்தில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவரை அல்லாஹ் அறிமுகம் செய்து வைக்கிறான். யாருக்கெல்லாம் யாரை அறிமுகம் செய்கிறான் என்றால், சொர்க்கத்தில் இருக்கிற இந்த நல்ல அடியார்களுக்கு நரகவாதிகளை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அப்போ இவர்களோடு இருந்தவர்களே அல்லாஹ் யாருன்னு செய்கிறான், நானும் நீங்களும் இந்த உலகில் நல்லவராக வாழ்ந்து சொர்க்கத்தை ஈடாக எடுப்போமாக இருந்தால், சொர்க்கத்தில் நாம் இருக்கும்போது உலகத்தில் நம்மளோடு இருந்தவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம். நாம் ஒரு 10 பேர் இருக்கிறோமே, நம்மளோடு இருந்தவங்களாம் எங்கே என்று போது அல்லாஹ் அவங்களை காட்டுவான். எங்கே காட்டுவான்னால் அவர்கள் நரகத்தில் இருப்பதே அல்லாஹ் காட்டுவான். அப்போ அல்லாஹு தாலா அந்த அடியார்கள் கேட்குறத பாருங்க, கேட்பாங்களா, மா சலக்குக்கும் ஃபி சக்கர், உங்களை சக்கர்னு நரகத்தில் தூக்கி போட்டது என்னன்னு அவங்க கேட்பாங்களாம். அப்போ நரகத்தில் சக்கர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நரகம் என்பது பொதுவானது. அந்த நரகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் ஒரு இடத்தின் பேர் சக்கர் என்கிற இடம். அப்போ அவங்க கேட்பார்கள், மா சலக்குக்கும் ஃபி சக்கர், உங்களை அந்த சக்கர் என்கிற நரகத்தில் கொண்டு சேர்த்தது என்னன்னு கேட்பாங்களாம். கேட்குற நேரத்தில் அவங்களோட உலகத்தில் வாழ்ந்த அந்த உறவுகள் சொல்வார்களாம், காலு, அவர்கள் பதில் சொல்வார்கள். யாரு? அந்த அநியாயக்காரர்கள். நரகத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்வார்களாம், லம் நக்குமினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகையை சீரானவர்களாக அமைச்சு கொள்ளலன்னு வாங்கணும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கலன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு மனிதன் தொழுகையை சரியாக நிறைவேற்ற தவறுகிற பட்சத்தில் அவனுக்கு சக்கர் என்கிற நரகம் இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
அதே போல சொல்லுவார்களாம், இன்னும் திரும்ப சொல்லுவாங்களாம், நாங்கள் நரகத்துக்கு வந்ததுக்கான காரணங்களை விளங்கப்படுத்துறாங்க. நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம். நாங்கள் நரகத்துக்கு வந்ததுக்கான முதலாவது காரணம், நாங்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை. எங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தொழுகையை நேர காலத்துக்கு உரிய முறையில் உரிய ரசூலா காட்டி அடிப்படையில் நாங்கள் தொழவில்லை, அதனால் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு வளம் இன்னும் சொல்லுவாங்களாம். இன்னும் என்னன்னு கேட்டா, வளம் நக்கு நுத்துஐமுல் மிஸ்கீன், நாங்க இன்னும் ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவராக இல்லை, உணவு கொடுக்கவர்களாக இல்லைன்னு சொல்லுவாங்களாம். முதலாவது தொழுகை. ரெண்டாவது காரணம் நரகம் போறதுக்கு என்னன்னு கேட்டால், ஏழைகளுக்கு உதவி செய்யறது இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுக்கல. சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க, எங்க வீட்டில் நல்ல சாப்பாடு, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட கொடுக்கல. நாங்கள் இப்படி நடந்ததுனால நாங்கள் இந்த சக்கரனுங்கிற நரகத்தில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் தாலா அதோட நிப்பாட்டல்ல. இந்த சக்கர நரகத்துக்கு போறதுக்கு என்னென்ன பாவங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டால், அந்த பாவம் என்னென்ன பாவம் செய்தால் சக்கர நரகம் இருக்கிறது மேல விளங்கப்படுத்தும் முகமாக மூணாவது சொல்லுகிறார்கள், வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிலீன், நாங்கள் இந்த உலகத்தில் வீணான விடயங்களில் மூழ்கி கிடந்தோம் வாங்கலாம். உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ளலான்னு வாங்கலாம். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ வேண்டும் என்பதை தெரியாமல் இருந்து விட்டோம். அதை கற்றறியல, அதை தேடி பார்க்கல, எங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டோம். அந்த வாழ்க்கையிலேயே எங்களுடைய காலமெல்லாம் வீணாகிவிட்டது. அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான சொர்க்கத்தை தருகிற, இன்பத்தை தருகிற, நிரந்தர வாழ்க்கையை தருகிற இந்த வாழ்க்கையை நாங்கள் தொலைத்து விட்டோம், அது எங்களுக்கு பெருசாக விளங்கலை என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்ல, வகுன்னா நஹூலு, நாங்கள் வீணாக்கி விட்டோம். யாரோட? மஅல் ஹாயிலீன், உலகத்தில் வீணாக இருந்தாங்க கொஞ்சம் பேர், சும்மா திரிஞ்சார்கள், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் சீரற்றவர்களாக மாறிவிட்டோம். பயனுள்ள ஆக்களோடு சேராம தேவையில்லாத ஆக்களோடு சேர்ந்து விட்டோம். அதுவும் ஒரு காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரூடாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நுப்பாட்டல்ல, அல்லாஹ் திரும்ப கொண்டு வருகிறான். நாலாவது காரணம், வகுன்னா, நாங்கள் இன்னும் அமைத்துக் கொண்டோம், நாங்கள் இன்னும் மாறிட்டோம் என்று கேட்டால், நுகல்லிபு பியௌமித்தீன், இந்த விசாரணை நாளை நாங்கள் பொய்ப்பிப்பவர்களாக மாறிவிட்டோம்னு சொல்லுவாங்களாம். இந்த 4 காரியங்களில் யாரு மூழ்கி இருக்கிறார்களோ, இந்த 4 விடயங்களில் தவறுகளில் எம்மிடம் எந்த தவறு இருந்தாலும் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் சக்கருக்கு கொண்டு சேர்க்க போதுமானவன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்போ அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் நாங்கள் எந்த நேர காலங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மள நிறைய பேர் தொழுகிறோம், அந்த தொழுகை அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கிறதா, நேர்த்தியாக இருக்கிறதா, அல்லது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் இருக்கிறதா, எனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது தெரியாது. ஆனால் தொழுகிறோம் என்றால், அந்த அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமது நிலையை பற்றி யோசனை செய்து பாருங்கள். இரண்டாவது சொன்ன செய்தி என்ன? நம்ம சில நேரங்களில், காலங்களில், நோன்பு காலங்களில் ஏழு நேரங்கள் தர்மங்கள் செய்கிறோம். இந்த தர்மங்களை நாங்கள் தாராளமாக கொடுக்கிறோம் என்றால், அந்த தர்மங்கள் கொடுக்கிறோம், அந்த தர்மங்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், நாங்கள் தர்மம் கொடுத்தது உண்மை, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அல்லாஹ்விடம் அது அங்கீகாரம் பெறவில்லை என்றால் என்னுடைய நிலைகள் என்ன உறவுகளே? கொடுத்ததிலும் பயனில்லை, சேமித்ததிலும் பயனில்லை. மூன்றாவது என்னன்னு கேட்டால், நாங்கள் நேர காலங்களை பொக்கிஷமாக உலகத்தில் பயன்படுத்துகிறோம். காலையில் இன்ன வேலை செய்ய வேண்டும், மாலையில் இன்ன வேலை, மதியத்தில் இன்ன வேலை, இப்படி நேரங்களை வகுக்கிறோம். மதிய நேரத்தில் 11 மணிக்கு வெயில் நிற்க விரும்புறது இல்லை, காலையிலேயே வெயில் வர முன்னாடி வேலையை முடிச்சிடணும். இந்த வேலையை கடுமையான வேலை, இது மாலை நேரத்தில் செய்ய வேணும் என்று நாம் எப்படி இந்த நாளை வரையறுத்து, இது இப்படி தான் இந்த நேரத்தில் தான் இந்த வேலை செய்ய வேணும் வரையறுக்கிறோமோ, அல்லாஹ் பேசுகிறான், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவறாக வரையறுத்து கொள்ளாதீங்கன்றான். இப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிறது வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளை யோசிச்சு பாருங்க, நாளைக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நேரம் இன்றைக்கு மகரிப்லேருந்து ஸ்டார்ட், இன்றைக்கி மகரிப்லேருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிட்டு நாளைக்கு மகரிப் வரைக்கும் வெள்ளிக்கிழமையுடைய நாள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, இந்த வெள்ளிக்கிழமைகளில் உதிக்கிற நாளில், சூரியன் உதயமாகிற நாளில் மிகச் சிறந்த ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்மாவுடைய நாள்ன்றாங்க. இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கிற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுகிறான் என்றால் அந்த நேரத்தை நாங்கள் தேட வேண்டுமா இல்லையா அவர்களே? அப்போ இந்த நேரங்களை சரியாக எடுக்க வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கிறது.
அப்போ அதான் அல்லாஹ் பிரயோஜனம் கொண்டு வரான். வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிலின். நாங்கள் எங்கள் நேரங்களை சரியாக பயன்படுத்தாத பொடுபோக்காளர்களாக இருந்து விட்டோம் என்று சொல்லுவாங்களாம். நாலாவது அல்லாஹ் சொல்றது மார்க்க விஷயங்களை, மறுமை நாளுடைய விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. அல்லாஹ் விசாரிப்பாண்டாங்க, அல்லாஹ் தண்டிப்பாண்டாங்க, அல்லாஹ் கபூர்ல வேதனைன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு எது விளங்கல, உலகத்தை சம்பாதித்தோம், உலகத்துல தேடினோம், அதனால மறுமையை நாங்கள் நிஜமாக நம்பல. நம்பி இருந்தால் இந்த மூன்றையும் சரியாக தொழுதிருப்போம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருப்போம், வீணாக நேரத்தை செலவழித்திருக்க மாட்டோம். இது மூன்றும் எங்களுக்கு வீணா போன காரணம் நாங்கள் மறுமையினால எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 4 காரியங்களிலும் பிரதானமானது நாங்கள் மார்க்கத்தை நம்பவில்லை என்றால் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்காது. நம்ம சரியாக ஒரு முஸ்லிமாக இல்லை என்றால் இந்த மூன்றும் நம்மிடம் பாழாகிவிடும். அப்போ பாழாகுமாக இருந்தால் நேரம் நமக்கு பெருமதியாக விளங்காது, தொழுகை ஒரு பொருட்டாக விளங்காது, ஏழைகள் ஒரு கணக்கை எடுக்க மாட்டோம். அப்போ இப்படி நம்மளோட வாழ்க்கை மார்க்கம் தான், அது நம்ம நினைத்தினால் செய்யலாம் தான் உணர்வுக்கு வந்து விடுவோம் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ் நடுகளே, இதை அல்லாஹு தாலா சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி, நீ சொர்க்கவாதி நீ நரகவாதி இவன் அந்த வாலினால கொடுக்க முன்னாடி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி தீர்ப்பு நாள்களில் வழங்கியதுக்கு பின்னால் இப்படித்தான் நடக்க போகிறது என்பதை அல்லாஹ் பேசும்போமா சொல்றான். சக்கரை என்கிற நரகத்துக்குரியவர்களாக கொஞ்சம் பேர் இருப்பார்கள், அவர்களோடு இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ 50 பேர் இருந்தால் அதில் 60 பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்க, 60 பேர் நரகத்தில் இருப்பார்கள். அப்போ கொஞ்சம் பேர் அறிமுகமாகுவார்கள். அந்த அறிமுகமானவர்கள் தங்களை பற்றி கேட்கிற நேரத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது, என்னை பற்றி நான் நல்லா இருக்கிறோம், நாளைக்கு ஒரு ஏமாத்துக்காரன் கண்டுபிடிக்கிறோம். 2 பேர் கூட்டாளியாக இருக்கிறாங்க, ஏமாத்துக்காண்டா பாரு என்னோட இந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டு வரான். மறுமையில நீங்கள் இப்படி ஆகிடுவீங்கப்பா, மறுமையில் இப்படி உங்களுக்கு நேரிடும். நீங்கள் யாரோட நம்பிக்கையாளனாக நல்லவனாக நடித்து கொண்டு இருந்தீங்களோ அவன் முன்னாடியே நீங்கள் பாவி என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வெளிப்படும் என்று எல்லாம் கொண்டு வரும். இந்த உணர்வு எல்லாம் கொண்டு வரான். இதனுடைய பிரதான காரணம் என்றால் உலகளாவிய ரீதியில் நம்ம என்ன செய்ய வேணும், இதுதான் பாதிப்பா என்று உணர்றதை மறுமையில் நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ் நடிகளே, இதை நாம் எல்லாருமே இந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சக்கரனுகிற நரகத்திலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பதை முன்னுரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு தொடராக அல்லாஹ் தஆலா சில செய்திகளை அதை சொல்லிக்கொண்டு வருகிறான். இருந்தாலும் இந்த 74வது அத்தியாயம் 41 தொடக்கம் 46வது வசனம் வரைக்குமான இந்த 6 வசனங்களும் மிக பிரதானமானது. உறவுகளை, நேரகாலம், அல்லாஹ் வழங்கிய இபாதத்துகள், நம்மளோடு இருக்கிறவர்களை மரியாதை கொடுத்து மதிக்க வேண்டும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செய்ய வேண்டும் என்ற 4 விடயங்களையும் சரியாக முறையாக கற்றறிந்து தெரிந்து நம்மால் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்து சீராக செய்து அதனூடாக நன்மையும் பாக்கியத்தையும் அடைகிற, சொர்க்கத்தின் இன்பங்களை அடைகிற, இந்த சக்கரங்க நரகத்தை விடுதலை பெறுகிற சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.